யெகோவா இதை பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இதை கேட்கிற நீங்கள் எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மனநிலைமை சூழ்நிலைகளை பற்றி முழுவதுமாக தெளிவாக அறிந்தவர் நம்ம ஆண்டவர் மட்டுமே. அவங்க நினைத்தால் ஒரு மனிதனை அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு செகண்டில் அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். சில நேரம் நாம் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். உன்னால் என்ன பண்ண முடியும்னு உங்ககிட்ட கேட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிங்க. இந்த பகுதி உங்களுக்காக. அப்போஸ்தலர் 7:34 கடைசி பகுதியில், ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார் அப்படின்னு பார்க்கலாம். இது மோசையிடம் ஆண்டவர் முச்செடியில் தரிசனமான போது கூறிய வார்த்தை. இந்த மோசையின் குழந்தை பருவத்திலேயே கொல்லப்பட வேண்டிய இவரை ஆண்டவர் அதற்கு ஒப்பு கொடுக்காம காப்பாற்றி அந்த எகிப்தியரிடமே நின்று வளர்ந்து அவர்களுடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படி வல்லவனான இவரை எகிப்தியர் ஒரு வகையாவே எடுக்கல. ஏன்? உங்களை போல தான் உதறி தள்ளப்பட்டார். ஒரு மனிதன் இவரிடத்தில் கேட்கிறார். அப்போஸ்தலர் 7:27 அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவர் யாருன்னு கேட்கிறார். தேவன் தேர்ந்தெடுத்த நமது ஞானம் நாம தேவையற்ற இடத்துல பயன்பட மாட்டோம். இதே மோசே தான் நமது தேவனால் பிறகு இந்த எகிப்தியரை கலங்க செய்து அநேக ஜனங்களுக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் மாறுகிறார். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் உயர்ந்த இடத்துல தான் பிரயோஜனமுள்ளவர்களாய் மாற்றுகிறவர். மற்றவங்க சொல்லலாம் உனக்கு என்ன தெரியும்னு, ஒதுக்கலாம் உங்களை. ஆனால் உங்களை முன்குறித்த தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் வெளிக்கொண்டு வருவார். மோசையை போல எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்களை கடந்து இப்போ வர வந்திருக்கீங்கல்ல. மோசை கூட நினைத்திருக்க மாட்டார் ஆண்டவர் அவரை இப்படி பயன்படுத்துவார்னு. மோசே அந்த இடத்துல தன் பாதரட்சிகளை கலத்தி போட்டார். ஏன்னா அது பரிசுத்த பூமி. நாம் பரிசுத்த தேவனிடத்தில் இருக்கிற பிள்ளைங்க. நீ வா என்கிறார். நமது தேவையில்லாத பாவ பாதரட்சிகளை கலட்டி போடலாமே. உங்களையும் ஆண்டவர் சீக்கிரமாய் பிரயோஜனப்படுத்துவார். திருப்பியும் சொல்கிறேன், ஆண்டவர் கூறுவது ஒன்றே ஒன்று தான். நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களையும் ஏற்ற காலத்தில் பிரயோஜனப்படுத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.